எப்போது எப்போது அந்த நோன்பை நோக்க வேண்டும் அப்படின்றத ஒரு கேள்வியாக கேட்டிருந்தாங்க. அப்போ இதுக்கான பதிலை பாருங்க. அரஃபா நோன்பை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சொன்னால் அரஃபா நோன்பு என்பது எப்போது நாம் நோக்க வேண்டும் அப்படின்றத பற்றி பார்க்கும்போது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சம்பவத்தை நம்ம பார்க்கலாம். பைஹக்கியில் ஒரு அறிவிப்பு வருது, 8209 நம்பர் அறிவிப்பு. பைஹக்கின்ற உள்ள ஆதாரபூர்வமான அறிவிப்பு. மஸ்ரூக் என்கின்ற ஒரு தாபை அவங்க என்ன பண்றாங்க, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சந்திப்பதற்காண்டி வர்றாங்க. வரும்போது மதீனாவில் நடக்கிற சம்பவம், ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் மக்கள் நோன்பு வச்சிருக்கிறாங்க. அப்போ மஸ்ரூக் என்ற தாபை நோன்பு வைக்காம இருக்கிறாங்க. அப்போ ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் என்ன பண்றாங்க, ஏன் நோன்பு வைக்கலன்னு கேட்குறாங்க. அதுக்கு மஸ்ரூக் என்ற தாபி சொல்றாரு, இல்லை நான் என்ன கருதுறேன்னா, நேத்தே அரஃபா நோன்பு முடிஞ்சிருக்கும், இன்னைக்கு துல்ஹஜ் 10வது நாள் சவுதியில் மக்காவில் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஆகவே நான் என்ன செய்யறேன், இன்னைக்கு நோன்பு வைக்கல, 9 தான் வைக்கணும், இன்னைக்கு 10வது நாள் இருக்குமோ என்று கருதி நான் அரஃபா நோன்பு வைக்கல என்று சொல்றாங்க. அப்போது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுக்கு ஒரு விஷயத்தை தெரியப்படுத்துறாங்க. என்ன தெரியப்படுத்துறாங்க சொல்றாங்க, அந்நஹரு யௌம யன்ஹருன் நாஸ் வல் ஃபித்ரு யௌம யுஃப்திருன் நாஸ் தெரியப்படுத்துறாங்க. பாருங்க, அறுக்கக்கூடிய துல்ஹஜ் 10வது நாள் என்பது மக்கள் இன்னைக்கு அறுக்கிறாங்களோ அதுதான். நோன்பை விடக்கூடிய நாள் என்பது மக்கள் என்னைக்கு விடுறாங்களோ அதுதான் நோன்பை விடக்கூடிய நாள். இந்த ஹதீஸ்ல நமக்கு என்ன விளங்குதுன்னா, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அரஃபா நோன்பை வச்சிருக்காங்க, மக்கள் மதீனால இருக்கவங்க அன்னைக்கு தான் நோன்பு வச்சிருக்காங்க அரஃபா நோன்பை. அரஃபா நோன்பை வைக்காத அந்த தாபை என்ன காரணத்தை சொல்றாரு, நேத்து அரஃபா முடிஞ்சிருக்கும் போல, நீங்க பிறை 10ன்றதுக்காக நான் கருதி என்ன செய்யல, நோன்பு வைக்காம இருந்தேன் அப்படின்றாங்க. அப்ப அவங்க என்ன உணர்த்துறாங்க, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, இல்ல இப்படி நீங்க செய்யக்கூடாது. மக்கள்லாம் யாரு, அவங்க பகுதி மக்கள். நம்ம பகுதி மக்கள் என்னைக்கு அறுத்து பலிடுறாங்களோ அது அறுத்து பலிடக்கூடிய நாள், என்னைக்கு நோன்பை நிறைவு செஞ்சு விடுறாங்களோ அதுதான் விடக்கூடிய நாள் என்று தெரியப்படுத்துறாங்க. அப்ப இந்த சட்டத்தில் நமக்கு என்ன விளங்குதுன்னா, அரஃபா நோன்பை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா இந்த சம்பவம் நடக்குது எப்போ, ரசூலுல்லாஹ்வுடைய மரணத்துக்கு அப்புறம். இப்ப நம்ம என்ன கேட்கிறோம், அரஃபா நோன்பு என்பது ஹாஜிகள், அரஃபா நோன்பு சுன்னத்தான நோன்பு, அது யாருக்கு மாட்டு கருத்து இல்லை. அந்த நோன்பை ஹாஜிகள் என்னைக்கு அரஃபால கூடுறாங்களோ அன்னைக்கு தான் அதுக்கு வெளியில இருக்கிறவங்க எல்லாரும் கட்டாயமா வைக்கணும், அது அவசியமானது, அப்பதான் வைக்கணும், அப்படி வைக்கிறது தான் சரியான வழிமுறை. மற்ற நாள் வச்சு அது நோன்பு கிடையாது, அது அரஃபா ஆகாது, நன்மை கிடைக்காது என்று இருந்தால் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு என்ன செஞ்சிருப்பாங்க, மக்காவை வெற்றி கொண்டதுக்கு அப்புறம், குறைஞ்சபட்சம் மக்காவை வெற்றி கொண்டதுக்கு அப்புறம் அரஃபா என்ன செய்வாங்க, துல்ஹஜ் முதல் பிறையை பார்த்து விட்டால் மக்காவிலிருந்து அறிவிப்பு செய்து என்ன செய்யணும், மதீனாவுக்கு சொல்ல வேண்டும். சுற்று வட்டார பகுதிகளில் பொது அறிவிப்பு செய்ய வேண்டும், இந்த நாள் அரஃபா நாள் வருது, எல்லாரும் இந்த நாள் தான் அரஃபா நோன்பு வைக்கணும் என்று பொது அறிவிப்பு செய்யுங்கன்னு சொல்லியிருக்கணும். அப்படி செஞ்சதா ஒரு ஹதீஸோ ஒரு வரலாற்று சம்பவமோ இல்லை. சரி, ரசூலுல்லாஹ்வுக்கு அப்புறம் 4 கலீஃபாக்கள், அவங்களுக்கு அப்புறம் ஆட்சியாளர் யாராவது இது ஒரு அவசியமான அம்சம், இன்னைக்கு எப்படி அரஃபா அரஃபா அரஃபான்னு நம்ம போட்டு மூச்சுக்கு 300 தடவை அரஃபா நம்ம வைக்கிறோமோ இல்லையோ, ஆனா அந்த நாள் வைக்கணும் சொல்லி நம்ம எந்த அளவுக்கு பேசிட்டு இருக்கிறோமோ, இது இவ்வளவு அவசியத்துவம் வாய்ந்ததுன்னு சொன்னா 4 கலீஃபாக்களோ அவங்களுக்கு அப்புறம் ஆட்சியாளர்களோ இதை பத்தி என்ன செஞ்சிருப்பாங்க, ஒரு சர்க்குலர் மாதிரி, மக்காவில் இன்றுதான் பிறை பார்க்கப்பட்டது, எனவே இந்த நாள் தான் அரஃபா என்று முடிவு செய்து மக்களுக்கு பொது அறிவிப்பு செய்ததால் ரசூலுல்லாஹ் தொட்டும் ஒரு அறிவிப்பும் பார்க்கல, சஹாபாக்களை தொட்டும் ஒரு அசரும் பார்க்கல, வரலாற்றிலேயே ஒரு நிகழ்வு பதிவு செய்யப்படவும் இல்லை. என்ன பண்றாங்க, அவங்க பிறையின் அடிப்படையில் நோன்பு என்ன செஞ்சிருக்கிறாங்க, வச்சிருக்கிறாங்கன்றத பார்க்கணும். எந்த ஒரு அறிஞரும் அரஃபா நோன்பை ஊர் பிறையின் அடிப்படையில் வைத்தால் அந்த நோன்பு ஏற்றுக்கொள்ளப்படாது என்றோ அல்லது அரஃபாவே இல்லை என்றோ சொல்ல, ரசூலுல்லாஹ்வே அப்படி ஒரு விஷயத்தை நமக்கு தெளிவுபடுத்தல. அரஃபா நோன்பு கட்டாயமா ஆஜிகள் கூடும்போது தான் வைக்கணுன்றது சொல்ல, அரஃபா நோன்பு வைங்கன்னாங்க. விளங்குதுங்களா? 1. 2வது, கலீஃபாக்களும் யாரும் அந்த மாதிரி பண்ணல. அடுத்து 3வது, எப்போதுமே பார்த்தீங்கன்னா சில நேரங்களில் மக்காவுக்கு மேற்கே இருக்கக்கூடிய சில ஆப்பிரிக்கன் கண்ட்ரியில், சில ஆப்பிரிக்க நாடுகளில் பார்த்தீங்கன்னா நைஜர், மாலி, இது போன்ற சில நாடுகளில் அரஃபா நோன்பு சவுதியில் துல்ஹஜ் பிறை தெரிவதற்கு முன்பே சில வாரங்களில் அவங்களுக்கு பிறை தென்பற்றும். சவுதி ஏற்றுக்காது, சவுதி சர்வதேச பிறைலாம் ஏற்றுக்க மாட்டாங்க, அவங்க எல்லையில பிறையை பார்த்தா மட்டும்தான் அறிவிப்பு செய்வாங்க. அப்போ அந்த மாதிரிலாம் நிறைய சந்தர்ப்பங்களில் மறுத்திருக்கிறாங்க.
அப்போ அவர்கள் என்னைக்கு அரஃபா நோன்பு வைப்பாங்க? இது சம்பந்தமா அஹ்மத் ஷாக்கிர்னு சொல்லக்கூடிய ஒரு பெரிய ஹதீஸ் கலை அறிஞர் இமாம் ஷேக் அல்பானி மாதிரி அவங்க கூட இதை பற்றி சொல்றாங்க. 1939 எகிப்தில் பிறை பார்க்கப்படுது, துல்ஹஜ் பிறை. அந்த பிறை என்ன பண்றாங்க, சவுதிக்கு தெரியப்படுத்துறாங்க, நாங்கள் பிறையை பார்த்துட்டோம். சவுதி அதை ஏற்றுக்கல, அந்த சாட்சியத்தை ஏற்றுக்கல, அறிவிப்பு செய்யலை. நாங்கள் பிறையை பார்த்து தான் முடிவு பண்ணணும். மறுநாள் தான் நோன்பு ஆரம்பித்தாங்க. அப்போ அங்கே மிஸ்ரில் வந்து பிறை 9 இருக்கும் போது சவுதியில் யோபு தர்வியா 8, மிஸ்ரில் வந்து பிறை 10 இருக்கும் போது அன்னைக்கு தான் ஆஜிகள் அரஃபால கூடுவாங்க. இப்போ மிஸ்ரில் இருக்கிறவங்க அரஃபா நோன்பு வைப்பாங்களா அல்லது பெருநாளை கொண்டாடுவாங்களா? இப்போ எல்லாம் நமக்கு என்ன விளங்குதுன்னா, அரஃபா நோன்பு என்பது அந்த இடத்தோடு சம்பந்தப்பட்டது கிடையாது. ரசூல்லாவும் சௌமு யோமி அரஃபா தான் சொன்னாங்க. அரஃபா தினத்தினுடைய நோன்பு தான் சொன்னாங்களே தவிர சௌமு உக்கூஃபி அரஃபான்னு சொல்ல, அரஃபாவில் தரித்திருக்கும் போது தங்கியிருக்குமோ வைக்கக்கூடிய நோன்புன்னு சொல்லல, நாளுடைய நோன்பு தான் சொன்னாங்க. அப்போ எப்படி மற்ற நோன்புகளை வந்து நம்ம ஆரம்பிப்போமோ, நம்ம பெருநாளை கொண்டாடுவோமோ, அதே மாதிரி தான் அரஃபா என்பதையும் நம்ம என்ன செய்யறோம் பார்க்கணும்.